பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க க்யூட்டாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதோ குறும் படம் அகம் டிவி வழி. வணக்கம், உட்காருங்க. யார் யாரு? என்ன பரவாயில்ல. ஓ, யார் நம்ம மிஸ்டர் கானா வினோத் தானா? அடே, எவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு அழகிறாயா. ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. இல்ல வேஷ்டி சட்டியில பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்ததுண்ணா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் கேட்க விரும்புவது மிஸ்டர் கானா வினோத். ஊர்ல அவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன? ஒரு ஆளோட மட்டுமே உங்க போராட்டம் இருக்கு. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயம் யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அவர் சொல்றத நாங்க எல்லாமே ஏத்துக்கிறோம். அவங்க யாரு? அண்ணன் சொல்றது தர்பீஸ். வீடு ஃபுல்லா சுத்த வைக்கிறார் சார். தல்காணி பெட்ஷீட் தூக்கம் வராது. நைட்டு ஃபுல்லா இங்க கொசு, இங்க வந்து படுக்கிறேன், இங்க படுக்கிறேன், அங்க படுக்கிறேன், கொசு கடிக்குது. பக்கத்துல பார்த்தா திருப்பி என்னால அது ஒண்ணு ரொம்ப டார்ச்சரா இருக்குது. நான் என்ன பண்றது? இந்த திடீர்னு வந்து தனுசு ராசி. நான் அவங்க அப்பாவா சார் என்ன வந்து பொண்ணு பார்க்க சொல்றாரு. அவங்க அப்பா கிட்ட சொல்றதுலாம் என்கிட்ட சொல்லுங்க. ரோகிணி நட்சத்திரம், தனுசு ராசி, எனக்கு கல்யாணம் ஆகும், இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிறாரு. என்ன பண்றது தெரியல சார். அடுத்து வேற பிரச்சனை. கொரட்டை தான். நடிப்பு. அந்த கொடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? ஐயோ நடிப்பு. இது இங்க ஸ்விம்மிங் பூல் தவற வச்சு கிணறு அந்த நேரம் 6 பேர் இறந்துருப்போம் உள்ள வந்து. நரக வேதனையாக ஒரு வாரம். ஆனா அவருடைய டேலண்ட் அது வந்து ஜாலியா காட்டுறாரு. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க அவரை சமாதானப்படுத்துற மாதிரி என்ன சமாதானப்படுத்தாதீங்க. சொல்லுங்க. தோசை சுடுறதுக்கு முன்னாடி உட்காந்துறாரு. மாவா இருந்தா கூட கூட்டி நான் குடிச்சிடுறேன், பசி இருக்கு. எதுக்கு இடத்துல உங்க பேரை ஏன் சொல்றாரு? ஒன்னும் இல்ல சார். இப்போ வந்து பிரவீன் எதனா தப்பு பண்ணா கூட தபார் வினோத் அப்படின்னு நாமினேஷன்ல போயிட்டு இது மாதிரி தான் 2 வாட்டி என் பேரை சொல்லிட்டு வந்துக்கிறார் சார். நம்ம சொல்ல போறேன், எப்ஜே தான் சொல்ல போறேன். இங்க வந்து சாரி சார் உங்க பேரை சொல்லிட்டேன். அவர் வந்து என்கிட்டயே இருக்கிறதுனால பாசமும் என்கிட்ட தான் இருக்கிறாரு, சண்டையும் என்கிட்ட தான் போடுறாரு. ஓகே, உட்காருங்க. நன்றி. அது என்ன எதுக்கெட்டா வினோத்ன்ற பேர்? எதனால எப்படி இது வந்துச்சு? பிரவீன் வந்து வினோத்னு மாத்தி ஸ்டோர் ஆயிருச்சு சார். அப்புறம் போக கரெக்ட் பண்ணாரு. நல்ல வேலை சொன்னீங்க. நான் இன்னொன்னு வேற நினைச்சேன். டெலீட் பண்றேன். ஸ்டோர் ஆயிடுச்சு சார். என் பேர் ஸ்டோர் ஆயிடுச்சு. அத டெலீட் பண்றேன், இல்லனா சுவிட்ச் ஆஃப் பண்றேங்க. டெய்லி தலையில அழுத்து விடுறேன் தூங்கும் போது. இப்போ ஒருத்தர் தலையை அழுத்தி விடணும்னா என்ன சொல்லணும்? கொஞ்ச நேரம் பொறுத்து வானப்பா போதும் உன் கை வலிக்கிறேன். தூங்கிட்டாப்பல நானும் தூங்கிடுறேன். எழுப்பி இன்னொரு முறை பண்ணுங்க வினோத் சார் அப்படின்னு. நைட்டு ஃபுல்லா தலையை அழுத்தி விடுறேன். சரி பாவம் அண்ணன், ஏன்னா மூளை ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்குது. ரெடி பண்றேன், ஓரமா அப்படி ரெடி பண்ணி. சரியா சார் ரெடி பண்ணேன். சென்ட் கொடுத்த அக்தர்ல சார், அது எல்லாருக்கும் கொடுத்து சார். எப்ஜே கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தல. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தண்ணியில இவர் கொடுத்த நீலகிரி தைல நினைச்சு எத்தி 2 தைல 2 பேரும் சார். அந்த கொரட்டை இஷ்யூ பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒரு 10 செகண்ட் திவாகர பாப்பாரு. அந்த வீடியோ வந்து அவரை வைரல். ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? மற்ற எல்லா ஊரோட பிக் பாஸ்லயும் பையனும் பொண்ணும் பாத்துக்கிற வீடியோ வைரல். தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் நீங்க 2 பேர் பாத்துக்கிற வீடியோ வைரல். என்ன இது? நன்றி நன்றி நன்றி. உங்க காம்பினேஷன் பார்க்க நல்லா தான் இருக்கு. ரொம்ப நன்றி. உங்க டைமிங் ரொம்ப நல்லா இருக்கு வினோத். தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ. நல்லா ஃப்ரீயா விளையாடுங்க நீங்க. சரிங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. A few moments later. சொல்லுங்க.
எதிர்பாராம யாருக்கிட்ட கிளாஸ் வச்சது இவருக்கு இதான் வேலை. அவ்வளவுதான் உனக்கு ஒடிச்சது கிளாஸ் வச்சுட்டு தப்புன்னு ஒத்துக்கணும். இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு புடுவோம் உங்களை. தப்புன்னு ஒத்துக்கணும். நான் கேட்டேன் நீ அதை நீ மென்னு சாப்பிட்டனால மென்னு சாப்பிட்ற வேஸ்ட் பண்ணாத. கையில் எடுக்காத. அத தொட்டிங்க கைய வெட்டி பிடி ராஸ்கல். கையில் எடுக்காத. கையில் எடுக்க நானே தட்டில் போட்டு தரேன். பொறுமையாக உட்காந்து சாப்பிடு. இதுல டஸ்ட்பின்ல போடுறதா? நீ போ, நீ தொப்பக்குது குடிச்சு கிடிச்சு வர முடியாது போ. நீ மட்டும் நான் தான் சொன்னேடா. என்ன ஆச்சு திவாகர்? இந்த டென்ஷனாக இருந்தீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? என்ன போட்டு வச்சார் சார். ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. நான் இப்படி இப்பதான் தண்ணி குடிச்சிட்டு இப்படிக்கா வந்தேன். அதுக்குள்ள ஏன் இங்க வச்சு போட் கீழே ஒழிஞ்சிச்சு சார். அட பாவிகளா. ஒரு செகண்ட் பாருங்க, அதை எடுத்து பாருங்க. இப்போ எவ்வளவு ரத்தம் எனக்கு. ஐயோ, ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களா? இந்த கிளாஸை ஒடிச்சிட்டு வினோத் சார் சம்பளத்தில் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. என் கையை அறுத்தது கூட பார்க்கல சார். உங்க விருப்பம் அதுவாக இருந்தாலும் அப்படியே செஞ்சிருவோம் சார். இல்ல சார், உங்க சம்பளத்தை பிடிச்சி ரத்த சிந்தனை அவர் கொடுக்கப்படும். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. கானா வினோத் உடனே சுத்தம் பண்ணியிருக்காரு, ரத்த தியாகம் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு அது போகப்படும். உட்கார். அப்போ இந்த தீபாவளிக்கு போனஸ் கானா வினோத்துக்கு இந்த வேலை. அதுக்கு ஒரு 4-5 வீடியோ போடுவார் சார் நாளைக்கு இருக்கிற கேமராலாம்.